Hi friends, Smiley Good Tamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு காலிஃப்ளவர் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய காலிஃப்ளவர் இது நான் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், கல்பாசி 2-3 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரில் புழுலாம் இருக்கும், அதுக்காக நம்ம வெதுவெதுன்னு கொஞ்சம் சூட தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதிலே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதிலே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அதில் இருக்க பூச்சிலாம் வெளியில் வந்துடும். இந்த சுடுதண்ணிலேருந்து இந்த மாதிரி கரண்டி ஒன்று வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த சோம்பு பட்டெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளியும் லைட்டாக வதங்கணும். தக்காளி வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற லைட்டாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனா தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கறி டேஸ்ட் வரும். இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர் வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டணும், அது வரைக்கும் கிளறி விடுங்க. மிளகு போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சுவையான காலிஃப்ளவர் கறி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாப்பாட்டுக்கும் வச்சுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.